இந்து மதத்தின் முக்கிய அம்சங்கள். இந்து மதத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதன் 5 முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதல் அம்சம் பிரம்மன், பிரபஞ்சத்தின் எல்லா மாறுதல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிற மாறாத மெய்மையாகும். இரண்டாவது அம்சம் ஆத்மா. ஆத்மா அல்லது உயிர் மாற்றங்களுக்கு உள்ளாகிற பிரபஞ்சம் பிரபஞ்சத்தால் நிரப்பப்பட்டிருப்பது போல் மாற்றங்களுக்கு உள்ளாகிற தனி மனிதன் சாவே இல்லாத ஆன்மாவால் நிரப்பப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு மிருகத்துக்குள்ளும், அதாவது தாவரங்கள், பூச்சிகள் உள்ளிட்ட ஒவ்வொரு உயிரினத்திற்குள்ளும் ஆத்மா நிரம்பி இருக்கிறது. இவற்றுக்கு இடைப்பட்ட வேறுபாடுகள் ஆத்மாவில் உள்ள வேறுபாடுகள் அல்ல, அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் உள்ள வேறுபாடுகள். எனக்கும் ஓர் எறும்புக்கும் இடைப்பட்ட வேறுபாடு இத்தகையதுதான். மற்றபடி நான் என்னவாக இருக்கிறேனோ அதுவாகவே அந்த எறும்பும் இருக்கிறது. அது என் சக உயிர். எனக்கு இருப்பது போலவே தானும் ஓர் ஆத்மாவை கொண்டுள்ள உயிர். இந்த இந்திய பார்வை உலகம் முழுவதும் தழுவிய சகோதரத்துவத்தை வளர்க்கின்றது. மூன்றாவது அம்சம் வேதத்தில் சொல்லப்படுவது போல ஆத்மாவே பிரம்மம், தத்துவம் அசி, அது நீயே ஆகிறாய் என்கிற மகா வாக்கியமாகும். பிரம்மத்திற்கும் ஆன்மாவிற்கும் இடைப்பட்ட உறவு எத்தகையாது என்பதை விளக்கும் முயற்சிதான் வேதாந்த தத்துவ தரிசனங்களின் அடிப்படையே. இரண்டும் ஒன்றே, அத்வைதம். இரண்டும் ஒன்றுதான், அதே சமயம் வேறு வேறும் கூட, விசிஷ்டா வைதம். இரண்டும் ஒரே மாதிரியானவை, ஆனால் வெவ்வேறானவை, துவைதம். இந்து மதத்தின் 4வது அம்சம் ஆத்ம ஞானம், தனக்குள் இருக்கின்ற மரணமற்ற ஆத்மாவை அறிதல் என்று இதனை நாம் சொல்லலாம். 5வது அம்சம் கர்மம். இது காரண காரிய தர்ம விதி. இது நமது வாழ்வில் சுதந்திரமான போக்குக்கு இடமளிக்கவும் செய்கிறது. அதே சமயத்தில் நமது வாழ்வை முன்கூட்டியே வரையறுக்கவும் செய்கிறது. உதாரணமாக ஆத்மாவை விவசாயி என்று வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒரு துண்டு நிலம் வழங்கப்படுகிறது. அந்த விவசாயி அதை உழுது உரம் போட்டு தக்க பயிர்களை உருவாக்கி பயன்பெறலாம், அல்லது அதை அப்படியே தரிசாக விட்டுவிடலாம். அதற்கான சுதந்திரம் அவனுக்கு உண்டு. ஆனால் நிலத்தின் எல்லைகளோ அல்லது அந்த நிலத்தில் உள்ள மண்ணின் தன்மைகளோ தட்பவெப்ப சூழல்களோ மாற்றம் சுதந்திரம் அவனுக்கு கிடையாது. அவை வரையறுக்கப்பட்டவை. கர்மவினை கொள்கை என்பது விதி கொள்கை, அதாவது எல்லாமே முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டு விட்டன. தமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை, விதி ஆட்டி வைக்கின்றபடி ஆட வேண்டியதுதான் என்னும் கொள்கை அல்ல. கர்மவினை கொள்கை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவே விதி கொள்கை. இந்து தர்மம் கர்மத்தை 3ஆக பிரிக்கின்றது. பிராப்த கர்மம், வில்லிலிருந்து விடுபட்டுவிட்ட அம்பை போன்றது இது. அதனுடைய விளைவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதுதான். இது ஏற்கனவே செய்த வினைகளின் பயன். இந்த பிறவியில் நாம் அனுபவிப்பிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை இல்லாமல் செய்ய முடியாது. இது முன்பே வரையறுக்கப்பட்ட ஒன்று, அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சஞ்சித கர்மம், வில்லில் நாணில் அம்பு பொருத்தப்பட்டு நாணயம் இழுத்தாயிற்று, ஆனால் வில்லிலிருந்து அம்பு இன்னும் விடுபடவில்லை என்பது போன்றது இது. முற்பிறவிகளில் செய்த வினைப்பலன்களின் தொகுதி இது. இந்த பிறப்பின் ஒருவனுடைய குணாம்சங்களை நிர்மாணிப்பதாக அமைகிறது. மாற்ற முடியாது, ஆனால் ஞானத்தால் அழிக்கக்கூடியது. ஆகாபிய கர்மம், அம்புராத்தூணியில் இருக்கும் அம்பை போன்றது. இது இந்த வாழ்வில் நாம் செய்யவிருக்கும் வினைகளால் வரும் பயன். இந்த வினைகளை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவரவர் கைகளில். இது இந்து மதத்தில் இந்த 5 அடிப்படை அம்சங்கள் தவிர வேறு 5 கருதுகோளையும் பற்றி குறிப்பிட்டாக வேண்டும். 4 யுகங்கள் பற்றி கருதுகோள். இந்த கருத்தியலில் காலம் என்பது சக்கர சுழற்சி உடையது. சத்திய யுகம், இதில் தர்மம் மேலோங்கி இருக்கிறது. திரேதா யுகம், இதில் தர்மம் சற்று கீழே இருக்கிறது. துவாபர யுகம், இதில் தர்மம் தாழ்ந்து போயிருக்கிறது. கலியுகம், இதில் தர்மம் அடியோடு நாசமாகி இருக்கிறது. 4 புருஷார்த்தங்கள் அல்லது வாழ்வில் இறுதி இலக்குகள், 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள், 4 யோகங்கள்: கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். ராஜயோகம் மனத்தையும் உடலையும் முறைப்படுத்தி செய்கின்ற ஆன்மீக பயிற்சியான பாதையாகும். இந்து மதத்தின் அடிப்படை கொள்கை சர்வ தர்ம சம பாவனை என்பதுதான். அதாவது எல்லா சமயங்களிலும் சரிநிகராக கருதல், எல்லா சமயங்களோடும் ஒத்திருக்க முடியும் என்று இந்து மதம் நம்புகிறது. மற்ற மதங்களை பற்றி அதனுடைய அடிப்படை கருத்து சமன்வயம், அதாவது ஏற்றுக்கொள்ளல் என்பதால் மனித குலம் முழுவதும் ஒரே குடும்பம் என்று இந்து மதம் நம்புகிறது. அது வசுதேவ குடும்பம். இதை தவிர இன்னும் 3 இன்றியமையாத கொள்கையும் இந்து மதத்திற்கு உண்டு. அவை ரியா, தர்மம், கர்மா என்பது. ரிதம் என்பது பிரபஞ்ச ஒழுக்க அமைவு. இந்த ஒழுக்க அமைவு இயற்கை ஒழுங்கு அமைவு, சம ஒழுங்கு அமைவு,
சமூக ஒழுங்கமைவு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். தர்மம், கர்மம் ஆகிய மற்ற 2 கருத்துக்களையும் இதுதான் உருவாக்குகின்றது.